ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நியூவான என்னென்ன தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் இந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மூணுன்னு சொல்லிட்டு 2009 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபை மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வேறு எந்த ஓடிடிலையும் கிடையாது, டேரெக்டாக நம்ம யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோனி என்டர்டைன்மெண்ட்டோட சேனலில். அண்ட் என்ன ஒரு சயின்ஸ் ஃபை கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியாக மூணில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அண்ட் ஆக்சுவலி இதுதான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு கான்செப்ட். பட் அது உள்ள ஒரு சடனான ஒரு ட்விஸ்டான சில எலிமெண்ட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இது முன்னாடிலாம் என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான மூவின்னு தான் நம்ம இந்த மூணு படத்தை தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதோட கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக ஷாக் பண்ண வச்சிருக்கேன். அண்ட் ஒரு கார்பரேட் நினச்சா எப்படி வேணும் உங்கள் எம்ப்ளாயீஸை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கூட இந்த படத்தை வச்சுக்கலாம். ஜென்ரிக்கான சயின்ஸ் ஃபை டேர்ம் வந்து மூணுலேருந்து அவர் சில வேலை பார்த்துட்டு இருக்காரு தனியாக. ஸோ அதனால் ஒரு சோலோ சர்வைவலான ஒரு கான்செப்டான மூவியாக கூட இது மாறிடும். அண்ட் இதில் சில லைக் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான். அது போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ட்ராமா பேஸில் இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி மூவி பிடிக்கும்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குட் ஃபார்ச்சூன்னு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி கான்செப்டான ஒரு மூவி. இது கூட இப்போ நம்ம தமிழ் டப்டோட பிரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயினாக இதை நம்ம கியானோ ரீவ்ஸ் தான் நடிச்சிருக்காரு. பட் இந்த வாட்டி அவர் கொஞ்சம் ஏஞ்சலாக இருக்காரு. அண்ட் மெயினாக ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸாக காமிச்சிருக்காங்க. இவர் எப்படி அவங்களை ஹெல்ப் பண்ணுறாரு இந்த பேஸில் தான் அப்படியே ஒரு ஃபன் காமெடியாக போகும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த படத்தில் நீங்கள் நிறைய சில லைஃப் லெசன்ஸும் கற்றுக்கலான்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருந்தது. அந்த டைம்லேயே கொஞ்சம் செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டேன், நல்லபடியாக இருந்தது. பட் இப்போ நம்ம தமிழ் டப்டோட வந்திருக்கா. ஸோ டெஃபினட்டாக இன்கேஸ் பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக கியானோ ரீவ்ஸ் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஸோ அது என்னென்ன பண்ணியிருக்காரு எப்படி அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீக்கோட முக்கியமானதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பீஸோட சீசன் 2 ஃபைனலி லைக் எல்லா எபிசோட்ஸோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸில் தான். அண்ட் ஆஸ் அனிமே ஃபேன் தான் நானும். பட் எனக்கு லைவ் ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து செம்மையாக போட்டிருக்காங்க. லைக் ஒரு எபிசோடில் நீங்கள் அதை பார்க்கும்போது ஆஸ் எ ஃப்ரெஷ் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒன் பீஸ் ரொம்ப பிடிச்சிரும். அண்ட் ப்ரோ இதுக்கப்புறம் அனிமே எங்கேருந்து ப்ரோ கண்டினியூ ஆகுது, நான் அப்படியே ஃபுல் அனிமே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலாம். இன்கேஸ் அப்படி அனிமே பார்க்கணுன்னா ஆஃப்டர் 95th எபிசோட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தா அனிமே சைட்லேருந்து ஒரு 90 எபிசோட்ஸாக தான் லைவ் ஆக்ஷன் சீசன் 1 and 2 காமிச்சிருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஸ்டோரி கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த வாட்டி டீமில் சில நியூவான மெம்பர்ஸ்லாம் உள்ளே ஆட் ஆகிருக்காங்க. மெயினாக இந்த சாப்பர் என்ற கேரக்டர் உள்ளே ஆட் ஆகும். அது உங்களை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் டீம்லேயே ஜாயின் ஆவாங்க. ஸோ அதுக்காக டெஃபினட்டாக இந்த பாருங்கள். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ சீசன் 1 தமிழ் டப்ல இருக்கா? எஸ் கைஸ், 2 சீசனுமே தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அண்ட் இந்த சீரீஸை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி வெயிட்டடான ஒரு மூவி தான் நம்ம ஜூட்டோபியாவோட செகண்ட் பார்ட்டு. ஒரிஜினல் நம்ம 2025 தான் ரிலீஸ் ஆச்சு. பட் ஃபைனலி இப்போ தான் OTTலேயே அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. IMDbல 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஜூட்டோபியா 1 யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கே தெரியும். ஒன் ஆஃப் த டாப் மோஸ்டான ஒரு மூவி. அண்ட் என்டையர் அனிமல் கிங்டம் வந்து ஒரு சிட்டியில் வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சிட்டியில் எப்படி வந்து லைக் அனிமல்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபாரஸ்ட்டில் தான் வாழ்வாங்க. பட் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜோனாக இருக்கும். பட் இன்கேஸ் ஒரே சிட்டியில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து நல்லபடியாக வந்து விஷுவலாகவும் சரி அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் நல்ல டெக்னிக்கல் வைஸ்லையும் சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பார்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டோரி இல்லை ரெப்டைல்ஸ் எங்கே, லைக் மெயினாக ஸ்னேக் எங்கே, ஸோ அந்த ஸ்னேக்கோட கான்செப்ட் ஸ்டோரி என்ன, இந்த சிட்டிக்கு பின்னாடி யார் இது ஒரிஜினல் ஃபவுண்டரு, இந்த மாதிரியான கோர் கான்செப்டோட நல்லபடியாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அகெயின் நம்ம மெயினான 2 ஆக்டர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களோட லைக் கேரக்டர்ஸ் அவங்கள வச்சு லைக் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை என்னதுன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் அப்படியே நல்லபடியாக கவர் ஆகிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் டப்டோடையும் இப்போ அவைலபிளாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட கூட நீங்கள் இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் த்ரில்லரான சீரீஸும் வந்து இப்போ தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 6 எபிசோட் தான். அண்ட் IMDbல இப்போதைக்கு 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் என்ன இல்லை இனிஷியலாக உங்களுக்கு காமிச்சிருவாங்க யாரை மர்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை மறைக்கிறதுக்காக அவங்க சிஸ்டர்ஸ் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபைனலி அதை அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அந்த ஒரு கோர் பேஸில் வந்து அப்படியே ஸ்டோரி ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஒரு சிம்பிள் தான், கொஞ்சம் டார்க்கர் டோனோட காமிச்சிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கிரைம் சீரிஸ் பார்க்குற உங்களுக்கு பிடிக்கணும்னா இந்த சீரீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் வைஸ் ஒரு நார்மல் ஆவரேஜான சீரீஸ்ன்னு தான் நான் கன்சிடர் பண்ணுவேன்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்து நம்ம ஸ்கேர்பட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸும் வந்து இப்போ பிரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸ் அண்ட் IMDbலும் 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் என்ன ப்ரோ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு டாக்டரோட ஸ்டோரி தான். அண்ட் இவங்க எப்படி அவங்களோட ஒரு நிறைய டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் பல வருஷமாக அவங்க வந்து அந்த ஃபீல்ட்லேயும் தான் இருக்காங்க. இது முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சில கேசஸ்லாம் சால்வும் பண்ணி தந்திருக்காங்க. பட் அதே இது ஆஃப்டர் மெனி இயர்ஸ் திருப்பி அந்த கேஸ் வருது. அண்ட் இந்த வாட்டி ஒரு சீரியல் கில்லர் அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த ஒரு கான்செப்டில் அப்படியே ட்ராமா வாய்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் அந்த மெடிக்கல் ப்ளஸ் இந்த க்ரைம் அந்த சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு சீரிஸோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த சீரிஸை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்லாம் நல்லபடியாகவே டாப் நாச்சாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டர்புலன்ஸ்னு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆன ஒரு மூவி வித் IMDbல 4.8 லைன்ஸ் கேட் பிளே ஆப்பில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் ரொமான்ஸான கான்செப்ட் ஸ்டோரி அதில் கொஞ்சம் த்ரில்லிங்கான ஒரு இது வேணும். அண்ட் இந்த ஹைஜாக்கான கான்செப்டில் நம்ம பிளேன் அது இதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாட் ஏர் பலூனையும் ஒரு ஹைஜாக் நடக்கிற மாதிரியான ஸ்டோரியோடு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கப்புள் ஜாலியாக அவங்களோட ரொமான்டிக்கான ஒரு மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அதில் இன்னொரு ஆள் உள்ளே புந்துடுறாரு. அது எப்படின்லாம் கேட்காதீங்க, அது நீங்கள் ஸ்டோரி பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் இதுக்கப்புறமா அந்த சிச்சுவேஷன் அந்த ஹாட் ஏர் பலூனில் ஏரியாவும் ரொம்ப சின்னது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அது என்கிட்ட நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன கேட்ட வரைக்கும் லைக் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான். பட் இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் புதுசாக யூனிக்காக பார்க்கணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதெல்லாம் சில முக்கியமான மெயினான அண்ட் இப்போ லைக் இந்த ரீசெண்டான டேஸில் என்னென்னா தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மெயினாக இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி தமிழ் டப்டான அப்டேட்ஸ்லேருந்து ஹாலிவுட் சைடான அப்டேட்ஸ்லேருந்து தமிழ் டப்டான மூவி லிஸ்டிங்காக நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.